அதே மாதிரி இந்த ஏலியனுக்கு வந்து சைஸ் ஆல்டரேஷன் பவரும் இருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதால தன்னுடைய உருவத்தை வந்து சின்னதா மாத்திக்கவும் முடியும், பெருசா மாத்திக்கவும் முடியும். இந்த லூசி விஷயத்துல நீங்க பாத்திருப்பீங்க. லூசி வந்து தன்னுடைய உருவத்தை வந்து சின்ன உருவமா தான் காட்டியிருப்பாங்க. ஆனா வில்கேக்ஸா மாறும்போது ஒரு மிகப்பெரிய உருவத்துக்கு மாறி இருப்பாங்க. தன்னுடைய ட்ரூ ஃபார்முக்கு மாறும்போது கூட அவங்க ஒரு மிகப்பெரிய உருவத்தை தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கறத வந்து தெளிவாவே காட்டியிருப்பாங்க. சோ அவங்களால சின்ன உருவத்துக்கும் மாற முடியும், பெரிய உருவத்துக்கும் மாற முடியும். சைஸ் ஆல்டர்னேஷன் பவர் வந்து அவங்களுக்கு வந்து இயற்கையாவே இருக்கு அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவாவே காட்டியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த ஏலியனுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகங்க. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா லெனோபென் வந்து தரையில ஓங்கி அடிச்சிருக்கும். அடிச்ச அந்த ஒரே அடியில தரை உடஞ்சிருக்கும் அப்படிங்கறதும் தெளிவாவே காமிச்சிருப்பாங்க. கூடவே நம்ம டைமண்ட் ஹெட்டை போட்டு புரட்டுன்னு புரட்டி எடுத்திருக்கோம். டைமண்ட் ஹெட் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஏலியன் அப்படிங்கறத ஆர்ஜின் வீடியோ நம்ம தெளிவாவே பார்த்திருப்போம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படிப்பட்ட ஏலியனை அசால்ட்டா தோக்கடிச்சிருக்கு அப்படின்னா இந்த லெனோபென் வந்து ஸ்ட்ரென்த் லெவல்ல ரொம்பவே ஒரு கூடின ஒரு ஏலியன் அப்படிங்கறத நம்மளால தெளிவாவே புரிஞ்சுக்க